இல்லை பொன்ராம் வந்து படங்கள் எல்லாமே ஒரு ஹாஸ்யம் கலந்த படமாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் உள்ள படம் தானே. ஸோ அதனால் பொன்ராம் சார் வந்து கதை சொல்கிறாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தில் வந்து காமெடி வந்து வரும்போது இந்த காமெடி பேஸ்டாக நம்ம படம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான். தொடர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஜாயின் அலாங் வித் ஒரு வடிவேல் கூட இந்த மாதிரி படம் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து எப்படின்னா ஒரு டோட்டலாக காமெடியாகவே இந்த ஸ்கிரிப்டை நகர்த்தி போகிறாருன்னு வந்து கதை சொல்லும் போது எனக்கு பிடிச்சது. ரெண்டாவது சண்முகபாண்டியனில் இருக்காங்கன்னு போது மேற்கொண்டு சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. ரெடிலி எக்ஸப்ட். அதுக்கப்புறம் என்ன விஜயகாந்த் சார் சன்னோட நடிக்கிறோன்னும் போது விஜயகாந்த் சார் நடிக்கிற ஒரு ஃபீலிங், எமோஷன் அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குனால இந்த படம் நல்லா ஸ்கிரிப்டும் நல்லா அமைஞ்சிச்சு. ஸ்கோப்பு 2 பேருக்கும் நல்ல ஸ்கோப்பு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பு. அவர் சொன்ன மாதிரி எவ்ரி இமோஷன் இருக்குது. கோவமாக மட்டும் நடிப்பார் அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே எல்லா இமோஷனும் படம் பார்த்தா தெரியும். லாட் ஆஃப் இமோஷன்ஸ் ஃபார் பாண்டியா ஆல்சோ. எனக்கு எல்லாருக்குமே ஒரு இமோஷன் கலந்த பலரும் இருந்து பெரிய டீம் ஒர்க் இது. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக செய்யணுன்ற முடிவெடுத்து அது செஞ்சுருக்கேன். எனக்கு சந்தோஷம். என்னுடைய ஒர்க்கில் எந்த விதத்துலையும் நம்ம வந்து குறைவில்லாமல் வேலை செஞ்சுருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.